கவர்னர் மேலே வழக்கே போட்டிருக்கீங்களே. மருத்துவக் கல்லூரி முதலாளிகிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கவர்னரை வந்துக்கிட்டு நீட்டுக்கு கையெழுத்து போடுறான்னு சொல்லி சண்டை போட்டிங்களே. கவர்னரை கேட்காத கேள்வி கேட்டு கவர்னரை நன்மதிப்பான். அதனால் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க. கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறது அரசியல் நிகழ்வு. கருணாநிதியை எதிர்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லாம் கொள்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஸ்டாலின் ஃபோனில் கூப்பிட்டாரான். இவங்க போனாங்கன்னா அழகிரி கொலை கேஸு கிருஷ்ணனை கொலை பண்ணது அது இங்கே நடக்கும். இங்கே ஜெயலலிதா சிஎம்மாக இருக்காங்க. அது அவரை இதுக்கு மாற்றுங்க, சித்தூருக்கு மாற்றுங்க அப்படின்னு சித்தூருக்கு மாற்றி கொண்டு போச்சு கூட்டம். ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இவர் உதயநிதி மேலே கேஸு, அதை மட்டும் தமிழ்நாட்டுக்கு மாற்றணுமா? இதுதான் அந்த கூட்டத்துக்கு இதே என்னென்னா, ஊருக்கு பூரா ஒரு நியாயம் சொல்லுவான், ஆனால் தனக்கு ஒரு நியாயம்னு வச்சுக்குவாங்க. நீங்கள்லாம் நடுநிலைமையை பற்றி பேசலாமா? சட்டசபையில் என்ன கூத்தடிக்கிறீங்க? கேஏ மதியழகனை எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த சட்டசபையில் என்னென்ன கூத்தடிச்சிங்க? என்றைக்கு உங்கள் சபாநாயகர் எல்லாம் நடுநிலையாக இருந்திருக்கிறார்? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள், என்ன அலசல் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்று சுதந்திர தின விழா. தமிழர்கள் அனைவருக்கும், இந்தியர்கள் அனைவருக்கும் நமது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருமே மெசேஜெலாம் அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்க? சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் அனுப்புகிறாங்க. யாரும் வேறு மாதிரி அனுப்புனதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் அனுப்புனா இண்டிபெண்டன்ஸ் டே கிரீட்டிங்ஸ், தமிழில் அனுப்புனா சுதந்திர தின வாழ்த்துக்கள். 8 கோடி தமிழ் மக்கள், வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு 10 கோடிக்கு மேலே தேரும். 10 கோடி பேரும் எப்படி தான் சொல்கிறாங்க சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வேறு மாதிரி சொல்கிறாரு. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திர தின வாழ்த்துக்கள் இல்லையா, விடுதலை நாள் வாழ்த்துக்கலாம். புதுசாக கண்டுபிடிச்சிட்டான். அந்த புதுசாக எழுதி கொடுத்தான ஒருத்தன், அவன் எழுதி கொடுத்துட்டான் விடுதலை நாள் ஸ்டாலின் வாழ்த்து. முதல்ல சரி, அதுக்கப்புறம் வரும் விடுதலை நாள் பார்ப்போம். விடுதலை நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? இதே பொழப்பு உங்களுக்கு, இவங்க அப்பாவுக்கு இதே பொழப்பு. இந்த குரங்கோட தொப்பி கதை சொன்னல, அது மாதிரி உங்கள் அப்பா எல்லாத்தையும் வாரிசுகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். ஊரெல்லாம் ஒன்று சொன்னால் இந்த கூட்டம் மட்டும் வேறு ஒன்று சொல்லும். எப்படின்னா, நம்மெல்லாம் எப்படி இப்போ ஏப்ரல் 14 சித்திரை மாதம் 1 தான் புத்தாண்டு விழான்னு நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கூட்டத்தில் இவர் மட்டும் வந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. தை மாதம் 1 10 கோடி பேரும் ஒரு மாதிரி சொல்கிறான். அந்த 10 கோடி பேரில் ஒரு ஆள் மட்டும் அதெல்லாம் கிடையாது. தை மாதம் 1 கூத்தடிச்சாங்க. அதே போது ஜெயலலிதா புண்ணியம் கட்டி திருப்பி ஆர்டர் போட்டாங்க. நல்ல வேலை ஸ்டாலின் அதில் கை வைக்கலை, புரிஞ்சுக்கிட்டார். நம்ம அப்பாவே முட்டாள்தனம் பண்ணார், நம்மளும் போய் எந்த முட்டாள்தனத்தை பண்ண வேணாம் அப்படின்ட்டு இதை மாற்றினாங்க. அதே மாதிரி அடுத்து எதை மாற்றினாங்க? திருவள்ளுவர். அவர் வைகாசி மாதம் பிறந்தார், விசாக நட்சத்திரத்தில். கருணாநிதி அதெல்லாம் கிடையாது, மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் பிறந்தார். போடு, எல்லா காலண்டரையும் ஜீவோ போட்டாங்க. பாவம் திருவள்ளுவர். அவர் ஒரு ஆளுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே, உலகத்திலேயே 2 பிறந்த நாள் வருகிறது திருவள்ளுவருக்கு மட்டும்தான். இந்த திராவிட கூட்டம் ஒன்று வச்சுக்கிட்டு மாட்டுப்பொங்கல்ங்கிறாங்க. அவர் பாவம் ஒரிஜினலாக பிறந்தது வைகாசி விசாக நட்சத்திரங்கிறது ஓலைச்சுவடிகள் சொல்லுது. அது என்னென்னா, எல்லாரும் ஒன்று சொன்னால் இந்த கூட்டம் மட்டும் இன்னொன்று சொல்லணும். அதே மாதிரி எல்லாம் சுதந்திர தின விழா, சுதந்திர தின வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. இவர் மட்டும், ஸ்டாலின் மட்டும் இன்றைக்கி விடுதலை நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. முதல்ல இதுக்கு வருவோம். யார் அப்பாவும் பையனும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. பையனும் சொல்கிறாரு, இதுவரை சுதந்திர தின வாழ்த்துன்னா இவங்க சொன்னதே கிடையாது. அப்பாவும் சொல்கிறாரு, பையனும் சொல்கிறாரு, சின்ன பையனும் சொல்கிறாப்புல விடுதலை நாள் வாழ்த்துக்கள். ஸ்டாலினும் சொல்லிட்டார் விடுதலை நாள் வாழ்த்துக்கள். சரி, முதல்ல 2 விஷயத்துக்கு வரணும். ஏன் விடுதலை நாள் அப்படின்னு வச்சாங்க? இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா சுதந்திரங்கிறது சமஸ்கிருதமாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏன் விடுதலைங்கிற வார்த்தை எடுத்தாங்கன்னா, இந்த தாடியால் இருக்கார் ஈவேரா, அவர் விடுதலைங்கிற பத்திரிகையை நடத்தினார். ஈவேராவோட முத்திரை வரணுமா அதில்? அந்த பத்திரிகை விடுதலைன்னு நடத்தினார், தேச விரோத ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையோட பேர் வரணுமா? அதனால் சுதந்திரத்தை தூக்கிட்டு
ஈவேரா வச்ச விடுதலை அப்படிங்கிறத வச்சு விடுதலை நாள் எல்லோரும் அப்படி தான் கூப்பிடணும். இனிமேல் இந்த கூட்டம் அதுதான் சொல்லும். இனிமேல் யாரும் சுதந்திர தின விழான்னு சொல்லக்கூடாதான். சுதந்திர தின வாழ்த்துக்கள், விடுதலை நாள் வாழ்த்துக்கள். இந்த கூட்டம் 10 கோடி தமிழ் மக்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன இது இருக்குது, அடிப்படை தகுதி? எங்கேருந்து வந்தவங்க இவங்க? வந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இப்படி தான் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு என்ன அடிப்படை விஷயம் இருக்குது? விடுதலைன்னு வச்சது அதுக்கு தான். அவங்க தீவிரம் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது என்னென்னா, இவங்க சுதந்திர தின வாழ்த்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும்ல. அது ஒரு பெரிய கதை இல்லை. சுதந்திரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த ஈவேரா ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல. வெளியில் வந்துக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. போராட்டத்தில் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே வெள்ளைக்காரன் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே முடிவு பண்ணினான், இனிமேல் நேதாஜி போன்றவர்கள் நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி விட்டோம்னா இந்தியர்கள் மத்தியில் விருப்புணர்வு விட்டது. இந்திய இராணுவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நேதாஜிக்கு இதுவாகிட்டாங்க விசுவாசமாக. அப்படியே சொன்னான் கிளமெண்ட் அட்லி. நேதாஜிக்கு விசுவாசமாயிட்டான், ஏன் நாங்கள் இராணுவம் வச்சுருக்கோம், இந்தியர்கள்லாம் இனி இருந்தால் நம்ம மான மரியாதை போயிடும்னு தான் கொடுத்தோம் அப்படின்னு. இவ்வளவு போராட்டம், இவ்வளவு உயிரிழப்பு, இவ்வளவு தியாகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கூட்டம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு கிளமெண்ட் அட்லிக்கு கோரிக்கை விடுத்தாங்க. சுதந்திர தின வாழ்த்து சொல்கிறது தகுதி இருக்கான்னு பார்க்கணும்ல. சரி, அதையும் மீறி அவன் சுதந்திர தின இது கொடுத்தான், சுதந்திரத்தை கொடுத்தான். ஆகஸ்ட் 15 ஊரே இந்திய கொடி ஏற்றினது. இந்த ஈவேராவும் இந்த கூட்டமும் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினது. தன்னுடைய வீட்டிலே சுதந்திர தினத்துக்கு கருப்பு கொடி ஏற்றிய தலைவர்களில் தான் அந்த திமுகவுடைய தலைவர்கள், கருணாநிதி உட்பட. இவங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்காங்கிறத மக்கள் சிந்திக்கணும். அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், அவர் தான் சொல்ல மாட்டார். நான் ஒரு தீபாவளி சொல்ல மாட்டார், தீபாவளி வாழ்த்துக்களே சொல்ல மாட்டார். கேட்டால் என்ன சொல்வார், அது தீபாவளி தமிழ்நாடுங்க பண்டிகை இல்லை, அது நரகாசுரனை கொண்டாங்க அப்படிம்பாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டார். அதுக்கு என்னன்னா, வீட்டில் கதவையும் ஜன்னலையும் அடிச்சுட்டு இது விநாயகர் இது நடத்துகிறாங்க, கணபதி ஹோமம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே வாழ்த்து சொல்ல மாட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளை சொல்ல மாட்டோம். நாங்கள் மறைமுகமாக தான் கடவுளை கும்பிடுவோம். தெரியாமல் வீடுக்குள்ளே ஒளிஞ்சு கதவையும் ஜன்னலையும் அடைச்சிட்டு எங்கள் அப்பா உள்பட நாங்கள்லாம் மறைமுகமாக தெரியாமல் தான் போய் கும்பிடுவோம். வெளிப்படையாக நாங்கள் காட்டிக்க மாட்டோம். அதை வெளிப்படையாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஆளுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாமல், இதுவும் சொல்லாமல், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களும் சொல்லாமல், இவ்வளவு நாளாக சுதந்திர தினமும் சொல்லாமல் இப்போ திடீர்னு ஞானம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி வெக்கமாக கிடையாது உங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்று உள்ள ஆளுங்களா? அதுக்கடுத்தது கவர்னர் சுதந்திர தினத்துக்கு பார்ட்டி வச்சார், தேநீர் விருந்து. உடனே புறக்கணிக்கிறோம்னாங்க. திமுக ஒரு ஆர்எஸ் பாதி சொல்லிட்டாரு, திமுக புறக்கணிக்கிறது, அவங்க கூட்டு நிகழ்ச்சியெல்லாம் புறக்கணிக்கிறேன்னாங்க. திடீர்னு பார்த்தா நேற்று இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறார், கவர்னருடைய நன்மதிப்பை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சுதந்திர தின தேநீர் விழாவிலே கலந்து கொண்டுகிறோம். என்ன கவர்னருடைய நன்மதிப்பை பாருங்கள், கவர்னரும் ரொம்ப மதிக்கிறாராம் ஸ்டாலின். இந்த வீடியோவில் பாருங்கள், ஏற்கனவே போட்ட வீடியோ. இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்குறேன். கவர்னர் அவன் இருக்கானேன்னு பேசினார். கவர்னர் நன்மதிப்பை காக்கிற லட்சணமா ஸ்டாலின்? அன்னைக்கு கவர்னரை அவன் இருக்கானே. அடுத்தது இவர் பொன்முடி என்ன சொன்னாருன்னு அந்த வீடியோவை பாருங்கள். வெளியில் போடா, கவர்னருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு வைங்க, வெளியில் போடா. இவங்க கூட்டு நிகழ்ச்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். கார் போகும்போது கல்லை விட்டு அடித்தான், கம்பை விட்டு அடித்தான். கவர்னர் நன்மதிப்பா? கவர்னர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு, ஸ்டாலின் கூப்பிட்டு அதில் எஃப்ஐஆர் போடாதுன்னு சொன்னீங்களே, கவர்னருக்கு நீங்கள் கொடுத்த மதிப்பு தான் இதுதானே? கவர்னர் மேலே வழக்கே போட்டிருக்கீங்களே. மருத்துவக் கல்லூரி முதலாளிகிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கவர்னரை நீட்டுக்கு கையெழுத்து போடுறான்னு சொல்லி சண்டை போட்டிங்களே. கவர்னரை கேட்காத கேள்வி கேட்டு கவர்னரை நன்மதிப்பான்.
அதனால் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்களாம். எப்படி இந்த தேநீர் விருந்தில் இவங்க கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஓபிஎஸ் சொல்கிறார், நான் தான் ஸ்டாலின்கிட்ட சொன்னேன், ஸ்டாலின் ஓபிஎஸ் சொல்கிறத கேட்டு ஸ்டாலின் கலந்துக்குவாரா? நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம்ட்டார் ஸ்டாலின், திமுக கட்சி இவங்கெல்லாம். உடனே கவர்னர் அமித்ஷாவுக்கு கம்யூனிகேட் பண்ணார், நான் சுதந்திர தினத்துக்கு கலந்துக்கிறேன், விருந்து இது வைக்கிறேன், தேநீர் விருந்து, எல்லா கவர்னரும் வைக்கிற விருந்து, அதில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு இது அனுப்பிட்டார், மெயில், இமெயில். அதை பார்த்தோன்னே அமித்ஷா கனிமொழியை கூப்பிட்டார். என்ன இது சுதந்திர தினத்துக்கு கலந்துக்க மாட்டேங்கிறீங்களாம்ல? ஆமாம் அப்படின்னு இருக்கான். சுதந்திர தினத்தை அது வந்து அவமதிக்கிற மாதிரி இல்லையா, உங்கள் ஸ்டாலின் சொல்லி உடனே கலந்துக்கங்க. உடனே ஸ்டாலின் போட்டான்னா அமித்ஷா சொல்லிட்டார். அமித்ஷாவே சொல்லிட்டாரா அப்படின்ட்டு அப்போ கவர்னர் மேலே பழிய போகிறோம். கவர்னருடைய நன்மதிப்பை காப்பாற்றுறதுக்காக நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா கனிமொழி சொன்னால் அமித்ஷா கேட்குறாருல்ல, என் தொகுதியில் வேறு யாரை போடாதீங்கன்னா கேட்குறாருல்ல. இவர் பொன்முடி வெயிலில் அந்த அரசாங்க வைக்கல வாயை திறக்கக்கூடாதீங்கன்னா கேட்குறாருல்ல. இப்போ அவரை கேட்குறாரு, ஒழுங்காக என்ன சொல்கிறீங்க, நாணயம் கேட்டீங்கல்ல, உங்கள் அப்பா பேர் இல்லை கொடுத்தோமா இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன் ஒழுங்காக போய் இதில் கலந்துக்காங்க அப்படின்னோடனே அப்படியே பிளேட்டை மாற்றி இந்த கூட்டம். அப்போ என்ன ஆகுது, கனிமொழி சொல்கிறத அமித்ஷா கேட்குறாரு, அமித்ஷா சொல்கிறத கனிமொழி ஸ்டாலின் எல்லாம் கேட்குறாங்க. இதற்கு பேர் தான் ரகசிய கூட்டணி. அதனால தான் பிஜேபியை பி டீம்னு சொன்னோம். கனிமொழி அமித்ஷா கனிமொழிகிட்ட சொன்ன உடனடியாக முடிவு மாற்றப்பட்டது. தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டதன் ரகசிய பின்னணியை இதுதான், இது டெல்லியிலிருந்து வந்த செய்தி அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக சுதந்திர தின விழாவில் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்த செய்தி, கருணாநிதியின் நாணயம் வெளியீட்டு விழா. பிஜேபிக்காரங்க எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்கள். பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் போய் பிஜேபி தலைவர்கிட்ட கேட்குறாங்களாம், அண்ணாமலை இவங்ககிட்டலாம் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்களா, என்ன நாணயத்தை போய் வெளியிட்டீங்க கருணாநிதி, அது பணம் கொடுத்தா எல்லாத்துக்கும் வெளியிடுவோம். எவ்வளவு ஊரை ஏமாத்துகிற வேலை, பணம் கொடுத்தா எல்லாருக்கும் வெளியிடுவீங்களா? நாங்கள் பணம் கொடுத்தா எங்கள் பேரில் நாணயத்தை வெளியிடுவீங்களா? கனிமொழி சொன்னாங்கன்னு அமித்ஷா நாணயத்தை வெளியிட்டார். ஊரை ஏமாத்துறதுக்கு இப்போ வந்துக்கிட்டே இல்லை அது நாங்கள் அது பணம் கொடுத்தா எல்லோரும் இது பண்ணுவோம் அப்படின்னு பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளரே சொல்லியிருக்காரு. ஒருத்தர் எனக்கு சொல்கிறார், என்னங்க ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர் பிஜேபிக்கு சாதகமாக இப்படி சொல்கிறாரு, ஊரை ஏமாத்துறாங்கன்னு. ஊரை தான் ஏமாத்துறாங்க. சரி, நானே வருதுன்னு பண்ணிட்டாங்க. அங்கேருந்து இவர் வந்துட்டார். ஏற்கனவே சொன்னோம், ராஜ்நாத் சிங், அதுவே தப்பு. முதல்ல வெங்கையா நாயுடு வந்து சிலையை திறந்து வச்சார், இப்போ அவர் நாணயத்தை வெளியிட வர்றாரு. நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலை தானே டிஎம்கே ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2ன்னு ட்ரங்கு பெட்டியில் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட புகாரை திமுக மேலே. திராவிட கட்சிகளை ஒழித்தே தீர்வேன்னு சபதம் எடுத்தார். சரி, இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா நேற்று அவரே அறிக்கை விட்டார், நானும் கலந்து கொள்கிறேன், முருகனும் கலந்து கொள்கிறார். ஏன் கலந்து கொள்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஃபோனில் பேசினாராம், கூப்பிட்டாராம். அது ஒரு மரியாதை இல்லையா? அவர் ஃபோனில் கூப்பிட்டா போகணும்ல. ஸ்டாலின் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போகலாம் ஃபோனில், ஏன்னா அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. ஏதோ விழா அவர் வீட்டில் எதுவும் இது இருக்குன்னு கூப்பிட்டா போகிறான், தனிப்பட்ட நிகழ்ச்சி. கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறது அரசியல் நிகழ்வு. கருணாநிதியை எதிர்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லாம் கொள்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஸ்டாலின் ஃபோனில் கூப்பிட்டாராம், இவங்க போகிறாங்கன்னா. அப்போ அண்ணாமலை இஸ் ஆல்சோ செயிலிங் இன் த சேம் போட். அவங்க போகிற வழியிலேயே அண்ணாமலை போயிட்டார். எதுக்கு இவ்வளவு இதெல்லாம் கொடுத்தீங்க? அந்த இதெல்லாம் டிஎம்கே ஃபைல் 1ன்னு கொடுத்தீங்களே, நோபல் ஸ்டீலை பற்றி கொடுத்தீங்களே, அந்த இதில் துபாயில் இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனியோடையே வந்து ஸ்டாலின் ஒப்பந்தம் போட்டாருன்னு ஆதாரங்களுடன் கொடுத்தீங்களே, என்னாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போவே நான் சொன்னேன் எல்லாம் நடிக்கிறாங்கன்னு. அது டிஎம்கே ஃபைல் 2 லேக் ஜார்ஜ் பேங்க்கு என்னென்னமோ வந்தது, டிஆர் பாலு இவ்வளோ சொத்தை குவிச்சிட்டாரு, கனிமொழி இவ்வளோ சொத்தை குவிச்சிட்டாருன்னு போய் புகாரை கொடுத்தீங்க. இடி உங்கள் அமலாக்கத்துறை உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு ஒரு புகார் மேலேயே நடவடிக்கை எடுக்கலை. அப்போவே சொன்னீங்க எல்லாம் டிஎம்கேக்கு ஜாலியாக போடுறீங்கன்னு. நாணயம் வெளியிடுறாங்க, நீங்கள் போகலாமா? அண்ணாமலை போகலாமா? திமுக தானே உங்களுக்கு முதல் எதிரி. அப்போ கடவு வச்சுட்டீங்க நீங்களும். அண்ணாமலையும் போய் அவங்க காலில் விழுந்துட்டீங்கிறது தான்.
அது முருகனெல்லாம் கணக்கிலேயே சேர்க்க முடியாது. அந்த பதவிக்கே தகுதியற்றவர், மத்திய மந்திரி பதவிக்கு தகுதியற்றவர், தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர். அவர் பொழப்பு நாறுது. திருச்சி சூர்யா சினிமா நடிகர் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக தலைவராக இருந்துக்கிட்டு. அவரெல்லாம் இந்த இதுக்கே தகுதியற்ற, அவரை நம்ம ஒரு பொருட்டாக பேசவும் கூடாது. அதுக்கு தகுதியற்றவர் அவர். ஆனால் அண்ணாமலை கொள்கைவாதின்னு நினச்சோம். ஆனால் ஸ்டாலின் கூப்பிட்டாருன்னு அவரும் போகிறார். பிஜேபி நண்பர்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிஜேபி எப்படி செயல்படுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. பிஜேபி நம்ப தகுந்த கட்சி அல்ல. கனிமொழி சொல்லியிருக்காங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு கனவுல கூட நடக்காது. அது அப்போவே தெரியுமே. என்றைக்கு உங்களுக்கு தூத்துக்குடியில் வேறு ஆளை போட்டாங்களோ அப்போவே தெரியும் பிஜேபி உருப்படாதுன்னு. அது உருப்படாமல் வச்சதில் மெயின் ரோலே கனிமொழிக்கு தானே. அவங்க போய் அமித்ஷாட்ட போய் பல விஷயங்கள் நடத்துகிறது தானே அவங்க பேரே கெடுது. அப்பாவுக்கு நானே வைக்கிறது அவங்க சொன்ன உடனே அமித்ஷா உடனே கையெழுத்து. எல்லாத்துக்குமே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கனிமொழி கவர்னர் நடுநிலைமையுடன் நடந்து கொள்ள வேண்டுமா, கட்சி சார்பில் நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் அப்பா ஒரு சபாநாயகர் வச்சுருக்கீங்களா, அவர் நடுநிலைமையாக நடக்கிறாரு. நீங்கள்லாம் நடுநிலைமையை பற்றி பேசலாமா? சட்டசபையில் என்ன கூத்தடிக்கிறீங்க? கேஏ மதியழகனை எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த சட்டசபையில் என்னென்ன கூத்தடிச்சிங்க? என்றைக்கு உங்கள் சபாநாயகரெல்லாம் நடுநிலையாக இருந்திருக்கிறார்? என்றைக்கு நடுநிலையாக சட்டசபையை நடத்தியிருக்கீங்க? அவர் கவர்னர் மட்டும் நடுநிலையாக இருக்கணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சீனமங்கை கனிமொழிக்கு அதை தான் பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்தது என்னென்னா, இந்த சனாதனத்தை பற்றி பேசினார்ல ஒரு உதயநிதி, சின்ன பையன் உதயநிதி, அது இந்தியா பூரா ஆயிரக்கணக்கான கேஸை போட்டாங்க. போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் காலில் விழுந்தார் உதயநிதி. எல்லா இடமும் போட்டு விட்டாங்க ஆயிரக்கணக்கான கேஸை. நான் இந்த டெங்கு மாதிரி அதை ஒழிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஆயிரக்கணக்கான கேஸை போட்டாங்க. அது ஜட்ஜு கேட்டார், இப்போ என்ன செய்யணும்? ஆயிரக்கணக்கான கோர்ட்டுக்கு நான் போயிட்டு இருந்தால் நான் எப்படி அரசியல் பண்ண முடியும்? சரி, அப்படி தானே? சரி, எல்லா கோர்ட்டுக்கும் நீங்கள் போக வேணாம், அந்த வழக்கு பூரா ஒரே வழக்காக விசாரிச்சிடலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே வழக்கை எடுத்துக்கிட்டாங்க. உடனே என்ன கேட்குறாரு இவர், இந்த வழக்கை தமிழ்நாட்டுக்கு மாற்றுங்க. இவர் வழக்கு ஜெயலலிதா மேலே வழக்கு போடும்போது இதே அன்பழகன் வச்சு என்ன கேஸ் போட்டது இந்த கூட்டம், பெங்களூருக்கு மாற்றுங்க. ஏன்னா இங்கே சிஎம்மாக இருக்காங்களாம், அவங்க கேஸ் இங்கே நடக்கக்கூடாதான். அழகிரி கொலை கேஸு, கிருஷ்ணனை கொலை பண்ணது அது இங்கே நடக்கும். இங்கே ஜெயலலிதா சிஎம்மாக இருக்காங்க, அவரை இதுக்கு மாற்றுங்க, சித்தூருக்கு மாற்றுங்க அப்படின்னு சித்தூருக்கு மாற்றி கொண்டு போச்சு இந்த கூட்டம். ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவர் உதயநிதி மேலே கேஸு, அதை மட்டும் தமிழ்நாட்டுக்கு மாற்றணுமா? இதுதான் அந்த கூட்டத்துக்கு இதே என்னென்னா, ஊருக்கு பூரா ஒரு நியாயம் சொல்லுவான், ஆனால் தனக்கு ஒரு நியாயம்னு வச்சுக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட் வச்சு இந்த விளையாட்டெல்லாம் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கப்பா, நீ அங்கே சிஎம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, உன் வழக்கை அங்கே கொண்டு போனால் வழக்கு என்ன ஒன்று தெரியாது, ஃபோன் பண்ணி ஜட்ஜை மிரட்டுவீங்க, ஜட்ஜுக்கு மொட்டை கடிதாசி போடுவீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பல கதை தெரியும் மனசில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட்டே விசாரித்து சீக்கிரம் உதயநிதியை ஒரு சனாதனத்தை பற்றி தப்பாக பேசுனதுனால ஒரு நாளாச்சும் உள்ளே தள்ளணும், அப்போ தான் இந்த கூட்டம் திருந்தும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இதுக்கிடையில் சனாதனத்தை பற்றி இப்படி பேசினாலும் திட்டுனாள், என்னென்னமோ பேசினார். இன்றைக்கி போயிட்டு பார்த்தசாரதி கோயிலில் போய் சாப்பாடு சாப்பிட்றாரு. அதாவது ஹெச்ஆர்என்சிலேருந்து இது கொடுக்குறாங்க, உணவு சுதந்திர தினத்தன்னைக்கு. அதில் இவர் மேயரு, அந்த பெண் மேயரு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் சேகர்பாபு தான் ஜாலியாக வச்சுக்கிட்டு எடுபடி தானே. அங்கே ஒரு இது இருந்தால் உதயநிதியை வச்சு தொடங்கி வச்சோம்னா நம்ம மந்திரி பதவி தப்புன்ட்டு இவர் இந்த சுப்பிரமணிக்கு எடுபடிகள் தானே. அதனால் உதயநிதியை கூட்டிகிட்டு சாப்பிட வைக்கிறாரு. ஏன்னா நான் அது சனாதனத்தை பற்றி பேசினாலும் கோயிலில் போய் வெக்கம் இல்லாமல் சாப்பிட்லாமா? சனாதனத்தை தான் ஒழிக்க போகிறீங்கல்ல, போய் அங்கே அது சாப்பிட்லாமா அந்த கோயில்? இதை நானும் கிறிஸ்தவன் தான் சொன்னீங்களே, ஒரு இந்து கோயிலில் போய் வெக்கம் இல்லாமல் சாப்பிட்லாமா? அதைத்தான் கேட்குறோம். அதனால் கோயிலுக்கு போகாதீங்க, அது நல்ல இடம், புனிதமான இடம். பாவம் பண்ணவங்க தப்பு பண்ணவங்க அங்கே போகக்கூடாது. அதனால் உதயநிதி இனிமேல் கோயிலுக்குள்ளே போகாதீங்க. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கோயிலின் புனிதம் கெட்டுவிடும். உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் போனால் கோயிலின் புனிதம் கெட்டுவிடும் அப்படிங்கிற கருத்தையும் உதயநிதியின் சம்மந்தப்பட்ட கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது ஜாஃபர் சாதிக் அந்த இதில் போதைப்பொருள் இதில் கைது பண்ணாங்களே,
அவருடைய தம்பியை கைது பண்ணிட்டாங்க. எவ்வளவு வேகமாக செயல்படுது பாருங்கள் அமலாக்கத்துறை. ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணி 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு அவர் தம்பியை வந்து கைது பண்ணுறாங்க. ஆமை வேகத்தில் போகுது. செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க. அசோக்குங்கிற அவர் தம்பியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. 1 வருஷம் ஆச்சு. அசோக் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கார். அவர் வீட்டில் தான் இருக்கார். அமலாக்கத்துறை போய் கையை கைது பண்ணவே இல்லையா, கிட்டக்கே போகலையா, தேடவே இல்லை. அப்போ என்ன இந்த லட்சணத்தில் நீங்கள் எந்த லட்சணத்தில் நடத்துவீங்க அந்த கேஸை? இப்போவே அப்படின்னா பிடிக்கலைன்னா இப்போ இதுக்கெல்லாம் தண்டனை எப்போ வரும்? ஜாஃபர் சாதிக்கு தண்டனை எப்போ வாங்கி கொடுப்பீங்க? எல்லாம் ஜெயிலே வச்சுக்கிட்டே தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜியில் எப்போ தான் கேஸை முடிப்பீங்க? நாங்கள் ஒரு 2007 ஆன கேஸே இப்போ தான் 17 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் 6 ஆசா விஷயத்தில். அதனால் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் 10-15 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் முடிவுக்கு வந்துட்டாங்க. ரைட்டு. அதனால் செந்தில் பாலாஜியும் விட போகிறாங்க. ஜாஃபர் சாதிக்கும் ஜெயிலுக்கு வந்துடுவான். நம்ம தமிழ்நாடு போலீஸோட மோசமாக இருக்காங்க இடி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. அவ்வளோதான். இடி கையில் போச்சுன்னா அவ்வளோதான். ஜெயிலுக்கு போச்சானா அதுக்கப்புறம் 15 வருஷம். அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு 25 வருஷம் ஆச்சுல்ல, விசாரணையை முடிக்காமல் அந்த கதி தான் அப்படிங்கிறதுல. அப்புறம் சட்டத்தின் மேலே யாருக்கு என்ன நம்பிக்கை வரும்? இப்போ போதைப் பொருளை கடத்தினவெல்லாம் போடான்ட்டு போயிடுவான். அவனை பிடிச்சி 6 மாதம் கழித்து தம்பியை பிடிச்சி நீ இப்போ குற்றப்பத்திரிக்கை எப்போ போட்டு உனக்கு எப்போ தண்டனை வாங்கி கொடுக்கறது கேவலமான விஷயம் அல்ல. எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் விசாரணை பிரிவுகளையும் இப்படி மோசமாக இருந்தால், ஆமை வேகத்தில் நடந்தால் என்ன ஆகும்? அதுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லலாம். பொய் கேஸு தான் போடுவான். ஆனால் கேஸை வேகமாக முடியுமா? பொய் கேஸை போடுவான், இல்லாததை போடுவான், குண்டாசத்தை பிடிச்சி உள்ள தள்ளுவான். ஆனால் எதையாச்சும் ஒன்று இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ரத்தத்தை மாற்றி ஒட்டி கைரேகையை மாற்றி ஒட்டி தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். நான் தான் பார்த்தேன்ல காவல்துறையில் என்னென்ன வேலை பண்ணான். ரத்தத்தை மாற்றி ஒட்டுவான், கைரேகை மாற்றி வைக்க சொல்லுவான். இதெல்லாம் வச்சு நிரபராதியை கூட குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டு போயிடுவான். அதுதான் அவன்கிட்ட உள்ளது. நிரபராதியை கூட குற்றவாளி எவனோ ஒருத்தன் போடு அப்படி தான் சொல்லுவாங்க. மேலே கேட்டால் என்னையாம்பாங்க, சார் ஆள் கிடைக்கல சார், அந்த ரவுடி கேஸ் இருக்கல்னா அவனை தூக்கியதில் போடியா அப்படி கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார். இன்னமும் சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வைக்கிறாங்களே, இந்த கேஸ் அவன் தலையில், அந்த கேஸு அப்படி இப்போ தான் பண்ணுவாங்க. அவன் தூக்கி இங்கே வச்சுருங்க, அந்த கேஸா அதை தூக்கி இங்கே வச்சுருங்க. என்ன ஒரு வழக்கில் அப்படி தான் சொன்னார் ஒரு அதிகாரி. அந்த 2 ரவுடியை அதில் போட்டுருங்க, அந்த வேலையை ஏன்ட்டு வச்சுக்காதீங்கன்ட்டு. அந்த வேலையை ஏன்ட்டு வச்சுக்காதீங்க. ரவுடியை தூக்கிக்கிட்டு கொலை கேஸில் போடுவானா? கொலை பண்ணவனை தான் கொலை கேஸில் போடணும். என்ன ரவுடியை தூக்கி இதெல்லாம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் காவல்துறையில் கேட்டேன். பெரிய அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியை சொல்லுவான். இப்படி போய் கொண்டு இருக்கிறது காவல்துறை. அப்பாவி இவனெல்லாம் உள்ளே போடு, குண்டர்கள் சட்டமாக, கோட்டா சிஸ்டம், 5 பேர் போடு, ஆள் கிடைக்கலையா, அவன் எங்கே போனான்? ஐயா அவன் இது விற்றுக்கிட்டு இருக்கான், ஐயா வண்டியில் பழம் விற்றுக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பழம் விற்கிறது, அவனை திருப்பி ஜெயிலுக்குள்ளே போடு, அவ்வளோதான். அலெக்சாண்டர் பாவம் ஒரு குற்றவாளிக்கு அவர் வீட்டில் திருடினவனு போய் வீட்டிலே திருடினான். அவனை கூட்டி ஏண்டா திருடினா? பசியா, குழந்தைகளுக்கு இது கட்ட முடியலை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை, அட பாவி இது காத்துட்டினேன், ஜெயிலுக்கு போயிட்டு வா. தண்டனை முடிஞ்சு அவரே பெயில்லாம் எடுத்து அந்த கேஸை முடித்து வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்தார் தன் வீட்டில் திருடினவனுக்கு. இவன் மாதம் 5 கூண்டாஸ் போடணும் சுற்றிக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் சொன்னான், சார் இந்த ஒரு திருட்டு கேஸில் பண்ணவன் வாட்ச்மேனாக இருக்கான், அலெக்சாண்டர் டிஜிபிக்கு வச்சாருங்கிறது தெரியல, வாட்ச்மேனாக இருக்கான், அவனை விடக்கூடாதுன்னு போய் அவன் வாட்ச்மேனை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே திருட்டான். அப்புறம் 3 மாதம் கழிச்சு அலெக்சாண்டருக்கு ஞாபகம் வந்து அவன் எப்படி இருக்கான்னு ஃபோன் பண்ணால் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் சார். ஏன் போனால் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் சார். கோட்டா சிஸ்டம் கூண்டாஸில் போடணுன்னு போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். யார்? டிஜிபி வேலை வாங்கி கொடுத்தவருக்கு. இப்படி போய் கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. நிறைய விஷயத்த நான் உள்ளே பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு தான் இது எங்கே தான் யார் தான் போய் இதை திருத்துறதுன்னு வந்தோம். ஆனால் அவங்க வேகமாக பண்ணுவாங்க. நிரபராதிகளுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. எத்தனை நிரபராதிகளுக்கு தண்டனை உள்ளே போனாங்கிறது நான் கையில் வச்சுருக்கேன். நிறைய கேஸ் வச்சுருக்கேன். நான் ஒரு ஆள் போய் என்னத்தை பண்ண முடியும்? ஒரு ஆளால் நான் அதனால தான் காவல்துறை விட்டு வந்து நீதித்துறையில் வந்து இதெல்லாம் சரி பண்ணணுமையான்னு பார்த்தா இங்கே அது ஜட்ஜுகளே ஓடுறாங்க. தீர்ப்பா எதுக்கு வம்புப்பா திமுக தீர்ப்பு, நான் அதில் வரல. அப்போ எங்கே போகுது? அப்படி தான் போயிட்டு இருக்கு. இது மத்திய அரசாங்க உளவு பிரிவு அதை விட மோசமாக இருக்கான். இவனாச்சும் இல்லாதவனையும் பொல்லாதுன்னா அவன் அதை விட மோசமாக இருக்கிறானே. இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது கேவலமான விஷயம் இல்லையா அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது பள்ளி பாட புஸ்தகம் விலையை உயர்த்தியிருக்காங்க. அட பாவிகளை, மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க ரைட்டு, சொத்து வரியை உயர்த்தினீங்க ரைட்டு, பிள்ளைங்க படிக்கிற பாட புஸ்தகம்யா அதுக்கு போய் ரேட் போடுறீங்களா? எந்த இதுலேயும் இலவச கல்விங்கிறது தானே அடிப்படை தத்துவமே.
அந்த பாடப்புஸ்தகம் விலைக்கு வாங்க முடியாத நிலைமையில் எத்தனை பேர் இருக்காங்க. பெரிய ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு காலை உணவு திட்டம் இந்தியாவை பாராட்டுது, உலகமே பாராட்டுதான். கனடா இவங்கள பார்த்துருச்சு தான், இவங்க கனடாவை பார்த்துருச்சுட்டு கனடாவில் இந்த காலை உணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம் காமராஜ் கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம்னு கஞ்சி ஊற்றுனாங்க. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு அதை மாடிஃபை பண்ணி சத்துணவு போட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்தது தான் காலை சிற்றுண்டின்னான், காலை சிற்றுண்டின்ட்டு இந்த பக்கம் மொய் எழுதிட்டான், பாட புஸ்தகத்தை அடித்து அதுக்கு விலையை கூட்டிட்டாங்க. வாங்க முடியாத ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க. நீங்கள் தான் இதில் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்குறீங்களே. இவர் தமிழ் புதல்வன் சொல்லி ஆண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்குறீங்களே, ஏன் கொடுத்தீங்க? அவங்கெல்லாம் 18 வயசுன்னு இருக்கிறவங்க ஓட்டுக்கு போடணும். 1000 ரூபா கொடுத்தா 4000 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக 1000 ரூபா கொடுத்துட்டோம்னா அந்த 18 வயசை தாண்டினவன்லாம் நம்ம ஓட்டு போடுவாங்கிற சுயநலத்தில் தானே கொடுத்தீங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த பாட புஸ்தகத்துக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்க வேண்டியதானே இலவசமாக. அவர் சொல்கிறார், இந்த இவர் மண்பில் மகேஷ், அவர் கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, லாப நோக்கில் நாங்கள் விலையை கூட்டலை. என்ன லாப நோக்கில் கூட்டலை? பிரிண்ட் பண்ணுறதுக்கு எங்கே கொடுத்தீங்க? அச்சடிக்கிறதுக்கு எந்த ப்ரெஸ்ஸில் கொடுத்தீங்க? அங்கே 40% கணக்கு வாங்கிடுவீங்கல்ல. அப்புறம் லாப நோக்கில் இல்லைன்னா எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு கணக்கு வாங்கிடுவீங்களே 40%. எல்லாமே வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்கிறவாளுங்க தானே நீங்கள். மக்கள் சாப்பிடக்கூடிய ரேஷன் இதில் ஊழல் பண்ணாலுங்களாச்சே நீங்கள். வந்த உடனே அதைத்தானே பண்ணீங்க. அதனால் இந்த திராவிட மாடல் என்றைக்குமே திருந்தாது. மக்களின் வயிற்றில் அடித்து கொள்ளையடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த திராவிட மாடல். அதில் மனசாட்சியை பற்றி ஸ்டாலின் இன்றைக்கி அறிக்கை பார்த்தீங்கன்னா, மனசாட்சியுடன் இந்த நாட்டு மக்களுக்கு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், 30,000 கோடியை உங்கள் மகனும் மருமகனும் கொள்ளையடிச்சுட்டு இந்த நாட்டு மக்களுக்கு உயர்வுக்காக மனசாட்சியுடன் உழைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களே. மதியத்துக்கு மேலே சிகரெட்டே போகிறதில்ல தலைமைச் செயலகத்துக்கு. உங்கள் பையன் காலையெல்லாம் முடிச்சுட்டு 11-12 மணி ஆகி அப்புறம் தான் செக்ரட்டேரியட்டுக்கு வர்றாரு. நீங்கள் அதோட காலையில் போயிட்டு அதோட திரும்பி போய் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறதில்ல. கேட்டால் உழைக்கிறோம், 24 மணி நேரமும் நாட்டுக்காக உழைக்கிறேன். கொள்ளையடிக்காமல் இருந்தால் சரி, நாட்டை காப்பாற்றுங்கள். உங்களிடமிருந்து நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அது ஊரை ஏமாத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசுகிறது பூரா யோகியர்கள் மாதிரி பேசுகிறீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.